திருச்செங்கோடு தலம். திருச்செங்கோடு தலத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அங்க இருக்க தண்டாயுதபாணி போகர் தான் செய்யலாம். போகர் சில சிலைகள் செய்ததாக சொல்லியிருந்தார்கள். நம்ம இந்து ஐதீகப்படி பழனியில ஒரு சிலை வைக்கப்பட்டது, நவபாஷணங்களால் செய்யப்பட்ட சிலை. அந்த சிலையில விஷத்தன்மை எல்லாம் நீக்கி அந்த முருகப்பெருமான் அருள்மிகு தண்டாயுதபாணியாக பழனி மலையில காட்சி தரார். அந்த காட்சி நமக்கு கிடைச்சிருக்கு, பின்னாடி பழனி மலை இருக்கிறது. அங்க அபிஷேகப்பால நம்ம எல்லாரும் காலையில வாங்கி குடித்தால் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் என்பது ஐதீகம். அதே மாதிரி அந்த கௌபிய நீரையும் வாங்கி குடிக்கிறது. ஆனா திருச்செங்கோடுல இந்த சிலையை நிறுவுவதற்கு முன்னாடி இருந்ததுனால இது நவபாஷான சிலை. இந்த சிலைக்கு அபிஷேகம் கிடையாது. திருச்செங்கோடுல அபிஷேகம் கிடையாது. அங்க இந்த சிலை விஷத்தன்மையோடய இருக்கக்கூடிய சிலை. இன்னொன்னு அவருடைய வேல் அவருடைய உயரத்துக்கே இருக்கும். அதுவும் அந்த செஞ்ச மாதிரி அந்த கையோட சேர்ந்து இருக்க மாதிரியான வேல். இன்னொன்னு முருகன் நம்ம எல்லாருமே வேல் சேவல் கொடியோட பார்த்திருக்கீங்க. திருச்செங்கோடுல மட்டும்தான் அவர் சேவலையே கையில வச்சிருப்பார். பாத்தீங்கன்னா சேவல் கையில இருக்கும். சேவல் கொடி கிடையாது. சேவல் கொடியோட சேவலையே வச்சிருக்காரு. அதே மாதிரி இங்க சிவன் இல்லைன்னா சக்தி இல்ல, சக்தி இல்லைன்னா சிவன் என்ற தத்துவத்தை காமிப்பதற்காக வந்ததுன்னா இந்த அம்மையப்பனுடைய இது மாதொரு பாகன் அப்படின்னு சொல்றாங்க. உமையொரு பாகன் சொல்லக்கூடிய ஒரு தலம். அங்க விருது முனிவர் சிவபெருமானை மட்டுமே வழிபடுங்க என்று சொன்ன காரணத்தினால் பார்வதி தேவி சிவனிடம் நான் இல்லாம நீங்க எப்படின்னு சொல்லும் போது சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்பதற்காக சிவபெருமானும் சக்தியும் இணைந்து காட்சி கொடுத்த இடம். இங்கேயும் விருது முனிவர் ஒரு எறும்பாக தோன்றி அவருடைய காலம் மட்டும் சுத்தி வர பார்த்தார். சிவபெருமானுக்கு கோபம் சாபம் கொடுத்ததுனால அந்த விருது முனிவர் எலும்பும் தோலுமாக காட்சி எடுத்து பின்பு சாப நீக்கம் பெற்றார் என்பது ஒரு ஐதீகம். அதே மாதிரி பார்வதி தேவியும் இந்த உலகத்துல ஆண் பெண்ணெல்லாம் நிறைய பேசுவோம். எல்லாரும் இணைந்திருந்தால்தான் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத. ஆண் மட்டும் தனியாகவோ பெண் மட்டும் தனியாகவோ உலகத்துல வாழ முடியாது. சிவனும் சக்தியும் இணைந்தால்தான் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த தளத்துக்கு திருமண தடை நீங்க நல்ல குடும்பங்கள்லாம் சேர்ந்து இருக்க போய் அம்மையப்பனை வழிபடுவது. இங்க அம்மையப்பன் மட்டும் இல்ல, அவர் வேலவரோடும் திருச்செங்கோடு வேலவரோடையும் காட்சி தருகிறார். இன்னொரு பெரிய இது என்னன்னா, இந்த மலைக்கு பேரு நிறைய பேர்கள் இருக்கு. இந்த திருச்செங்கோடு சர்ப்பசைலம், அப்புறம் நாககிரி. ஏன்னா அதுக்கு என்ன கதை அப்படின்னா, ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் ஒரு போட்டி. யார் பெரியவர்கள் போட்டி. அந்த மலை இருக பிடிச்சிட்டாங்க, எது நம்ம மேல்மலைய. அப்ப பிடிக்கும் போது வாயுவால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப எல்லாருக்கும் வாயுல காற்று இயங்காட்டி நமக்கு எல்லாம் என்ன ஆகும்? வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியாது இல்லையா? உயிரை ஜெயிக்க முடியாது. அதனால எல்லா தேவர்களும் ஆதிசேஷன் போய், ஆதிசேஷா உங்களுடைய பிடியை கொஞ்சம் தளர்த்திக்கொள், இந்த உலகம் நன்றாக உய்ய வேண்டும் என்பதற்காக ஆதிசேஷன் கொஞ்சம் அவருடைய பிடியை தளர்த்தோன வாயு பகவான் வேகமாக அடித்ததில் ஆதிசேஷனே 3 துண்டாக, ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று திருச்செங்கோடு, 3வது இலங்கை. அதனால நீங்க பாத்தீங்கன்னா கிரிவலம், திருவண்ணாமலையும் கிரிவலம் உண்டு, திருச்செங்கோட்டையும் கிரிவலம் உண்டு. இந்த தலம் நான் இன்னும் சென்று பார்க்கவில்லை. எனது மாநில சோசியல் மீடியா சொல்லி கேட்டதுதான். அப்ப நீங்க நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கீங்க. அங்க அதே மாதிரி வலியுற தலம் ஆதிசேஷனுக்கு நாகதோஷம்லாம் தீர்வுக்காக போகக்கூடிய இடம். அங்க ஆதிசேஷன் இருக்கா. அங்க எல்லா திருவிழாக்களும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி செங்கோட்டு வேலவர் ஒரு முனிவர், ஒரு பெரிய ஒரு பாடகர் அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. திருவிழாவை பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு புராணம் இருக்கு. அவர் இந்த இதுக்கு வரும்பொழுது அவர் என்னை ஜெயிக்கவே யாரும் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தவர். இந்த மலை சர்ப்பசைலம் என்றால் பாம்பு என்றால் ஏன் படம் எடுத்து ஆடவில்லை அப்படிங்கிற பொருள்படி ஒரு கதை எழுதினார், ஒரு பாட்டு எழுதினார். ஆனா அந்த பாட்டு எழுதின கவிகளுக்கு பாட்டு எழுதும்போது பாட்டு வரணும். அப்ப வரலைன்னா ஆண்டவன் கொடுக்கணும்னு அர்த்தம். அவனால கொடுக்க முடியல. அப்ப இந்த வேலவ பெருமான் சிறுவனாக தோன்றி, இது முருகனுடைய மயில் இருக்கக்கூடிய இடம், மயில் இருக்க இடத்துல பாம்பு ஆடாதான்னு சொன்னோன்னே இது கவிதையிலே இருக்கு, நீங்க எல்லாம் பார்க்கலாம். நேரத்துக்கு தெரிஞ்சு நான் சொல்லல. அப்ப அது மாதிரி அந்த வேலவ பெருமான் செங்கோட்டு வேலவராக வந்திருந்து எல்லா மக்களுக்கும் நாம் இருக்க பயமே என்று சொல்லக்கூடிய இடம் இந்த திருச்செங்கோடு. இங்க 21 திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். கந்தர் அனுபவத்தில் பாடப்பட்ட ஒரே தரம் திருச்செங்கோடு. அருணகிரிநாதர் முக்தி பெறுவதற்கு முன்னாடி, அதாவது அவர் கிளியா மாறுவதற்கு முன்னாடி திருச்செங்கோடு முன்னதான் போய் கும்பிட்டு வந்தாங்க. அதனால திருச்செங்கோடு மிக மிக சிறப்பு, நிறைய சிறப்பு. இது சில சிறப்புகளை சொன்னோம்.
இப்ப அந்த திருச்செங்கோட்டு வேலரை பத்தி ஒரே ஒரு திருப்புகள், சின்ன திருப்புகள் பாடி கூட பாடினா அதுக்கப்புறம் அப்படி கருப்பருக்கு போவோம். செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமல் துங்கன் அருள் தாரா